நண்பர்களே, வாழ்க்கையில நாம் எல்லோரும் கனவு காண்கிறோம். ஆனால் சிலரது கனவுகள் நிஜமாகுது, சிலரது கனவுகள் மங்கிப் போயிடுது. ஏன் தெரியுமா? அவர்கள் கனவுகளை எழுதிக் கொண்டார்கள். மற்றவர்கள் அதை மனசுக்குள் மட்டும் வைத்துக்கிட்டாங்க. உங்க மனசுல இருக்கிற கனவுகளை நீங்க எழுதிக் கொண்டாலே அது ஒரு குறிக்கோள் ஆகிறது. அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு டைரக்ஷன் தருகிறது. பேனா மூலம் எழுதப்படும் கனவு உன் நம்பிக்கையை தினமும் நினைவூட்டும் வழிகாட்டியாக இருக்கிறது. ஒரு சிறுவன் இருக்கிறான். அவன் பெயர் அருண். அவனுக்கு ஒரே கனவு. அது ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும். ஆனால் அவனிடம் பெரிய வசதி இல்லை. அவன் தினமும் தன் டைரியில் ஒரு வாக்கியம் எழுதுவான். ஒரு நாள் நானும் என் கனவை நிஜமாக்குவேன் அப்படின்னு எழுதுவான். அந்த எழுத்து அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஊக்கத்தை தந்தது. அவனுக்கு சோர்வாக இருந்தாலும் அந்த டைரியை கண்டு அவன் மீண்டும் எழுந்தான். இறுதியில் அவன் கனவு நிஜமானது. நண்பர்களே, உங்கள் கனவு எழுது அல்லது அதை மறைக்காதே. நீ உன் வாழ்க்கையில் எழுத்தாளர். நீ எழுதுகிற ஒவ்வொரு வரியும் உன்னை உன் இலக்கை நோக்கி இழுக்கும். நீ ஒரு டெவலப்பர் ஆகணுமா? நீ ஒரு யூடியூபர் ஆகணுமா? நீ ஒரு சிங்கர் ஆகணுமா? நீ ஒரு ஆக்டர் ஆகணுமா? நீ ஒரு பிஸ்னஸ் பர்சனாக ஆகணுமா? எதுவாக இருந்தாலும் அதை எழுதிக்கொள். அது உன் வாழ்க்கை புத்தகத்தில் முதல் பக்கமாக இருக்கணும். அதுக்கப்புறம், உலகம் உன்னை நம்பாமல் இருந்தாலே உன் கனவுகள் உன்னை நம்பும். ஏனென்றால் அவை உன் உள்ளத்தில் பிறந்தவை. மற்றவை எழுதி வைத்தால் அது நினைக்க கைவிடாது. என்று ஒரு வெற்று பக்கத்தை எடுத்துக்கோ. அதில் உன் கனவுகளை எழுது. அதை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கொள். நம்பிக்கையோடு உழை. நிச்சயமா ஒரு நாள் அது ஒரு நிஜமாகும். நண்பர்களே, உன் கனவுகளை எழுதிக்கொள். அதுவே உன் வழிகாட்டி. இது போன்ற மோட்டிவேஷன் ஸ்டோரி மற்றும் வாழ்க்கைக்கு ஊக்க கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள்.